இன்றைக்கு நான் உங்களுடைய மத்தியிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிற மிக மிக முக்கியமான காரியம், இந்த செஷனுடைய இந்த செய்தியுடைய பாதி பகுதி நம்ம செய்தியை கேட்போம், பாதிக்கு பிறகு அதை செய்து காட்டுவோம். எப்படி? பாதி செய்தியை கேட்போம், அப்புறம் அந்த செய்தி என்ன செய்வோம்? ப்ராக்டிக்கல், நடைமுறையில். அது ரொம்ப முக்கியம் இல்லை? கேட்டுட்டே இருக்கிறோமே, அதை செய்யணுமா அப்படின்னு பார்க்கணும்ல. அல்லேலூயா. சொல்லப்போனா நம்முடைய ஆண்டவருக்கும் மற்ற கடவுள்கள் என்று சொல்லுவவர்களுக்கும் ஒரு பெரிய வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏணி வச்சாலும் எட்டாத ஒரு உயரம் இருக்கிறது நம்முடைய ஆண்டவருக்கு. அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு பேட்டியை பார்த்தேன். ஒரு ஒரு முஸ்லீம் சகோதரனை ஒரு கிறிஸ்தவ சகோதரர் பேட்டி காண்கிறார். அவர் கேட்டார், அல்லேலூயா, நீங்க முகமது நபி நீங்க ஆராதிக்கிறீங்களே, அவர் மூலமாய் ஆராதிக்கிறீங்களே, அவர் நபி என்று சொல்லுறீங்களே, அவர் எப்படி சிறந்தவர்? நீங்க சிறந்தவர் எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு அநேக மனைவிகள் இருக்கும்போது 9 வயது சிறுமியை திருமணம் செய்து கொண்டாரே, அப்போ அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னார். அது மட்டுமல்ல, அநேக கொலைகளை, யுத்தங்களை நடத்தி கொலை செய்திருக்கிறாரே, அவர் எப்படி ஆராதிக்க முடியும்னு சொல்றாரு. இன்னும் உங்களை ஒருவன் உங்களுடைய கடவுளை இழிவாக பேசினா அவளை கொண்டால் அவனுக்கு பரலோகம் சொல்றே, அப்ப கொலை செய்யறவனுக்கு பரலோகம் கிடைக்குமா என்று கேட்டார். அவரால் பேசவே முடியல. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் வாழ்ந்து காட்டின ஒரு நபராயிருக்கிறார். இப்படி வாழ வேண்டும் என்று சொன்னவர் மாத்திரமல்ல, வாழ்ந்து காட்டியும் இருக்கிறார். நம்மையும் அப்படி வாழ சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 13:15. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அல்லேலூயா. நான் சொன்னபடி எல்லாம் செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்லல, நான் என்ன செய்தனோ அப்படி நீங்க செய்யுங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் இருக்கிறதான ஒரு பெரிய வித்தியாசம். அதுதான் நாம் ஆராதிக்கிற தேவன் வாழ்ந்து காட்டி இருக்கிறார். நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கன்னு சொல்றாரு. வேற எந்த மதத்திலும் எந்த கடவுளையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. அல்லேலூயா. அநேக கடவுள் என்று சொல்லிக்கிறவருடைய சரித்திரமே அது என்ன சொல்றாங்க, கதை என்று சொல்லுகிறாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் மட்டும்தான் நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஒரு பெரிய நமக்கு இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட். அதுதான் எங்களுடைய ஆண்டவர் இப்படி செய்யுங்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, அப்படியே அவர் நடந்தும் காண்பித்தார், அப்படியே அவர் செய்தும் காண்பித்தார், அப்படியே அவர் வாழ்ந்தும் காண்பித்தார். அதனால நாங்க எங்க ஆண்டவர் பெரியவர், எங்க ஆண்டவர் சிறந்தவர் என்று நம்ம சொல்ல முடியும். அல்லேலூயா. அதனால இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்தேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு மாதிரியை செய்து காண்பித்து போயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் அப்படியே செய்யுங்கள், நீங்களும் செய்யும்படிக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துட்டு இருங்க, ஆனாலும் உங்களால இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லல. நான் கடவுள், அதனால இதெல்லாம் செய்யறேன், இதெல்லாம் உங்களால செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லல. நான் செய்தது போல நீங்களும் செய்ய முடியும், செய்ய முடியும்னு சொல்றது மாத்திரமல்ல, நீங்களும் செய்யணும். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை கோட்பாடு. வேற எந்த மதத்திலும் இல்லாத ஒரு அடிப்படை கோட்பாடு நம்முடைய மதத்துக்கு இருக்கிறது என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் வாழ்ந்து காட்டி இருக்கிறார், அதை நம்மை செய்யும்படியாகவும் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதை குறித்த அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது விதமா எழுதுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம தொடர்ந்து வரும்படி, ஃபுட் ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி வரும்படியாக நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா. அப்ப இயேசு என்னவெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறதை காட்டிலும் இயேசு என்னவெல்லாம் செய்தார் என்று பார்த்து அதன்படி செய்ய நம்ம கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படித்தான் இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இந்த வசனங்களை நம்ம பின்னால பார்ப்போம். இப்ப 2 வசனத்தை நான் சொன்னேன். அந்த 2 வசனமும் என்ன சொல்லி இருக்கிறது? நான் செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போனேன். அவர் மிக பாடுபட்டு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அந்த மாதிரியை நாம பின்பற்றணும். அல்லேலூயா. இப்படி ஆராதியுங்கள் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் எங்கு சொல்ல? போன வாரம் நான் சொன்னேன், எங்கு சொல்லல. ஆண்டவர் சொல்ல, நீங்க இப்படி பாட்டு பாடணும், இப்படி எல்லாம் ஆராதிக்கணும், இப்படி எல்லாம் அந்நிய பாஷையில பேசணும், இப்படி எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்னு இயேசு சொல்லல. ஆனால் அவருடைய அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எழுதி இருக்கிறார். அதை நாம செய்யறோம். ஆனா நாம எப்படி வாழ்க்கையில நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இயேசு நமக்கு செய்து காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானா நாம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், ஃபாலோயிங் கிரைஸ்ட், ஃபாலோயிங் த கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் கிறிஸ்து நடந்தது போல நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் எப்படி எல்லாம் நடந்தாரு அதை நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, உன் இளமை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யணும்? மாதிரியா இருக்கணுமா. அப்ப இயேசு நமக்கு ஒரு மாதிரி, நம்முடைய ஊழியர்கள் நமக்கு ஒரு மாதிரி. அதுதான் சொல்றாரு, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் நீ விசுவாசிகளுக்கு என்னவா இருக்கணும்? மாதிரியா இருக்கணும். அப்போ எல்லாருக்கும் சொல்லுகிறது என்ன? ஒரு மாதிரியாய் வாழுங்கள். ஒரு மாதிரி வாழுங்கன்னு இல்ல, ஒரு மாதிரியாக, ஒரு எக்ஸாம்பிளாக நீங்க வாழணும் அப்படின்னு இந்த வேதவசனம் நமக்கு சொல்லி இருக்கிறது. எபேசியருக்கு எழுதுவோம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எப்படி அன்பு கூர்ந்தாரோ அப்படியே அன்பு கூறவும் நாம் செய்ய வேண்டும் என்று இந்த வேதவசனம் சொல்லி இருக்கிறது. அப்படியானால் எல்லா காரியங்களிலும் இயேசு எப்படி நடந்து கொண்டாரோ அப்படியே நாமும் நடக்க வேண்டும் என்று இந்த வேதவசனம் நமக்கு சொல்லி இருக்கிறது. வேறு எந்த மாதிரியும் இல்லை. புதிய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே இயேசு அநேக சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறார். எல்லா சுவிசேஷத்திற்கு, எல்லா வார்த்தைகளுக்கு மேலாக ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரியம் என்னவென்றால், நான் வாழ்ந்தது போல நீங்களும் வாழுங்கள். அல்லேலூயா. நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள், நான் பேசினது போல நீங்களும் பேசுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அல்லேலூயா. இப்ப அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை பின்பற்றுவர்களாக வாழுகிற கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாகிய நாம் ஏதாயிலும் அவர் செய்தது மாதிரி நம்ம செய்யறோமா? அவர் செய்த மாதிரி செய்யறோமா, செய்யலையா? செய்யணும்னு தானே சொல்லி இருக்குது. அவர் செய்த மாதிரி தானே செய்யணும்னு சொல்லி இருக்குது. நாம செய்யறோமா? செய்யாவிட்டால் நமக்கு கிறிஸ்தவர்கள் பேருக்கே நம்ம லாயக்கு இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கே நமக்கு தகுதி இல்லை என்று அர்த்தம். ஏன்னா அவர் தான் இப்படி சொல்லிட்டாரு, அவர் தானே இப்படி சொல்லி இருக்கிறாரு, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்று சொன்னால் நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் அல்லவா? யோசித்து பாருங்க, நம்ம அப்படி செய்யறோமா? நம்ம கொஞ்சம் வித்தியாசமா நடக்கிறோம். நம்ம ஏதோ நம்மள பெந்தேகோஸ்தே சபை என்று சொல்லுகிற நாமும் ஏதோ பாரம்பரியமா வருகிறோம், நல்லா கையை தட்டி ஆராதிக்கிறோம், ஆவிகளை நிறைஞ்சு ஆராதிக்கிறோம், அந்நிய பாஷையை பேசுகிறோம்,
நல்ல ஆராதனை, இன்னைக்கெல்லாம் ஆராதனை நல்லா இருந்தது, ஆவியில இருந்து தேவனை ஆராதித்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. பட் அதுதான் கிறிஸ்தவமா? அதுதான் ஆராதனையா? அதுதான் தேவனை பின்பற்றுகிறதா அப்படின்னு கேட்டா நீங்க உங்களையே கேட்டு பாருங்க. இத நீங்க புதிய ஏற்பாட்டு சபையில நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல. புதிய ஏற்பாட்டு சபையை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறதெல்லாம் நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள். அல்லேலூயா. ஆராதனை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆராதனை தேவனை ஆராதிப்பது நம்முடைய ஆராதனை ஒரு முக்கியமான பகுதி. ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லுவது ஆண்டவர் வாழ்ந்தது போல வாழணும். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு, அதுதான் நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம். அவரை போல வாழ்ந்து அவரோடு கூட போகணும். அல்லேலூயா. அவரை போல வாழ்ந்தாதான் அவரோடு கூட போக முடியும். இதுதான் சத்தியம். அதை விட்டு விட்டு நாம் விரும்புகிறபடி வாழ்ந்து நாம நினைக்கிறது தான் சரி என்று வாழ்ந்து ஏதோ ஒரு சில வசனத்தை பிடித்துக் கொண்டு வாழ்ந்தால் நாம அவரோடு கூட போக முடியாது. அவர் வாழ்ந்தது போல வாழ்ந்தால்தான் அவரோடு கூட போக முடியும். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்தார். அவர் செய்த போது அவரை தம்முடைய வலவாரத்தில் இருக்கும்படியாய் தம்முடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதே போல இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை ஏற்று அவர் வாழ்ந்தது போல நம்ம வாழ்ந்தா அவர் வரும்போது நம்மை அழைத்து கொண்டு போய் அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். அல்லேலூயா. வேறு வழியே கிடையாது. நோ ஷார்ட்கட். நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ சில வசனங்களை பின்பற்றுகிறதுனால நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கலாம் அப்படின்னா அது தவறு. அவர் வாழ்ந்தது போல நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அப்படியே இருக்கிறோமா? அவர் வாழுகிறபடி நம்ம வாழுகிறோமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் இருக்கிறேன். இப்ப நீங்க கேட்டா ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமான்னு தானே சொல்லுவீங்க. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அப்போ ஆண்டவருக்குள் இருக்கிறேன், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தபடியே, அதை விட குறைஞ்ச என்னது இல்ல, அந்த இது ஸ்டேட்டஸே கிடையாது. ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? அவர் நடந்தபடி நாம நடக்கிறது. அவர் நடந்தபடி நாம நடந்தாதான் அவரோடு கூட போக முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை குறிக்கோளாய் நினைக்க வேண்டும். இயேசு வாழ்ந்தது போல நானும் வாழ வேண்டும். அல்லேலூயா. அதுதான் அவர் வச்சிருக்கிற ஸ்டாண்டர்ட். அவர்தான் அதைத்தான் கற்பித்திருக்கிறார். அதை விட குறைந்த ஸ்டாண்டர்டு வாழ்க்கை இல்லை. நம்ம சொல்ற மாதிரி ஒரு 100 மதிப்பெண் கொண்ட ஒரு பாடத்துல 35 மினிமம் எடுத்தால் பாஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா? ஆனா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில 35ங்கிற ஒரு மினிமம் பாஸ் கிடையாது, ஒரு ஆவரேஜ் பாஸ் கிடையாது. 100க்கு 100 தான் பாஸ். அல்லேலூயா. அந்த 100க்கு 100 என்ன? அவர் வாழ்ந்தபடி வாழுகிறது. அப்ப நீங்க கேட்கலாம், அவர் வாழ்ந்தபடியெல்லாம் வாழ முடியுமா? அவர் நடந்தபடியே நடக்க முடியுமா? இங்க பவுல் சொல்ல, தானும் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நடக்கலாம், நடக்க முடியும் அப்படின்னு சொல்லல. அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு ஈக்குவலான ஸ்டாண்டர்டில் தான் நம்முடைய கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட். அதுக்கு குறைவானது இல்லவே இல்லை. அப்போ இயேசுவை போல வாழ்கிற அளவிற்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தியத்தின்படி நடவாமல், அல்லேலூயா, நம்ம சத்தியத்தின்படி நடவாமல் இருந்தால் நம்ம பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். அப்படி பார்த்தா நம்ம எல்லாரும் பொய் சொல்லுகிறவர்களா இருக்கிறோம். சத்தியத்தின்படி நடக்கிறோமா? சத்தியத்தின்படி நடக்கிறோமா? அதெல்லாம் நடக்காத காரியம் நினைச்சிருக்கோம். நிறைய பெந்தேகோஸ்தேக்காரங்க கூட சொல்றது அதுதான். அது எப்படிங்க இயேசுவை போல நடக்க முடியும்? நடக்க முடியுமா முடியாதாங்கிறது இல்ல கேள்வி, நடக்க வேண்டும் என்பதுதான் வசனம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொன்னால் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லாவிட்டால் நாம் இருளிலே நடக்கிறவர்களாயிருப்போம், நம் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நடந்தபடியே நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, யோவான் 10:27 வாசிக்கிறோம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மேய்ப்பன். 23ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? எப்படி? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அப்ப கர்த்தர் நமக்கு மேய்ப்பர். அந்த மேய்ப்பன் சொல்லுகிறதா, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அல்லேலூயா. என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அவைகள் பின் செல்லுகிறது என்றால் ஃபாலோயிங் மீ. அவர்கள் என்னை ஃபாலோ பண்றாங்க, நான் சொல்ற மாதிரி நடக்கிறாங்க, நான் செய்யற மாதிரி செய்யறாங்க, அவர்கள் பின் செல்லுகிறார்கள் என்று சொல்லியிருக்கு. அப்படியானா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஒவ்வொரு நாள் நினைச்சு பார்க்கணும், நான் இயேசுவை போல நடக்கிறேனா, இயேசுவை போல பேசுகிறேனா, இயேசுவை போல சிந்திக்கிறேனா, இயேசுவை போல ஊழியம் செய்கிறேனா, இயேசுவை போல நான் நடந்து கொள்ளுகிறேனா என்று யோசிக்க வேண்டும். அல்லேலூயா. அதெல்லாம் நமக்கு யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லைல்ல. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனை முடிஞ்சு போயிட்டா ரொம்ப சந்தோஷம். அப்பா இன்னைக்கு ஆராதனை போயிட்டேன், நல்லா ஆராதிச்சேன், வசனம் கொடுத்தாங்க, நல்லது, அல்லேலூயா. அதோடு நம்ம திருப்தி அடைந்து விடுகிறோம். அதுவல்ல இந்த ஆவிக்குரிய பிள்ளை குறித்த தேவனுடைய நோக்கம். அதுவல்ல, அவரை போல மாறுவதுதான் அவர்கள் நம்மை குறித்த நோக்கம். அல்லேலூயா. அதை யோவான் 12:26 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே விசுவாசிகள் மாத்திரமல்ல, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. just he should follow me. ஒரு ஊழியக்காரன் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், விசுவாசிகள் அந்த ஊழியக்காரனை பின்பற்ற வேண்டும். சொல்லுமா? அது ரொம்ப கஷ்டம். அநேக இடங்கள்ல ஊழியக்காரங்க பேசுறது தெரியுமா? நீங்க எல்லாம் என்ன பார்க்காதீங்க, என் பிள்ளைகளை பார்க்காதீங்க, என் மனைவி பார்க்காதீங்க, வசனத்தை பாருங்க, ஆண்டவரை பாருங்க. இல்ல, வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? விசுவாசிகளுக்கு என்ன சொல்லி இருக்கிறதோ அதைத்தான் ஊழியக்காரனுக்கும் சொல்லி இருக்கிறது. விசுவாசிகள் அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும், ஊழியக்காரன் அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். he should follow me. நான் செய்யற மாதிரி அவன் வாழணும், நான் சொல்ற மாதிரி வாழணும், அப்படி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலே நமக்கு ஒரு பெரிய சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்துக்கு நம்ம பாக்கியவான்களா மாறணும்னா அவர் நடந்தபடி நடக்கணும். நீங்க இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையெல்லாம் அந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் சுயமா எதையும் செய்யறதில்ல, என் பிதா எதை பேசினாரோ அதை பேசுறேன், என் பிதா எதை செய்ய சொன்னாரோ அதை செய்கிறேன். அப்படி சொன்னதுனால்தான் பரலோகத்துக்கு அவரை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. பிதா சொன்னதுல ஒரு இம்மி கூட நகராம இயேசு நடந்தார். அல்லேலூயா. பிதா சொன்னார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களையும் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும் செய்தார். அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்றார், நான் சுயமா எதையும் செய்யல, சுயமா எதையும் பேசல, என் பிதா எதை செய்தாரோ, என் பிதா எதை செய்ய சொன்னாரோ, என் பிதா எதை பேச சொன்னாரோ அதையே பேசினேன் என்று அவர் வாழ்ந்தபோது அவரை பிதா பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். இதே போலதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பிதா சொல்ற மாதிரி, இயேசு சொல்ற மாதிரி அவர் நடந்தபடி தானும் நடந்தா அவனையும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா.
இல்லாம போக முடியாது. அங்க ஆவரேஜ் பாஸ், மினிமம் பாஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. ஒரே ஸ்டாண்டர்டு, ஜீசஸ் ஸ்டாண்டர்ட். என்ன ஸ்டாண்டர்டு? ஜீசஸ் ஸ்டாண்டர்ட். அல்லேலூயா. இப்போ இயேசு எப்படி நடந்து கொண்டாருங்கிறதுக்கு ஒரு சில உதாரணத்தை சொல்ல போறேன். அல்லேலூயா. நம்ம பலமுறை கேட்டிருக்கிறோம். ஆனா அந்த வார்த்தை இன்னைக்கு கொடுக்க வேண்டியது எனக்கு ரொம்ப உந்தப்பட்டேன். ஏன்னா போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அந்த இன்சிடென்ட் என்ன ரொம்ப என்ன செய்யுச்சு தெரியுமா? உலுக்கிருச்சுன்னு சொல்லுவேன். உலுக்கிருச்சு அப்படின்னு சொல்லுவேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் இயேசுவை போல நடந்து கொள்ளாமல் இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களாக வாழ்வதிலே அர்த்தமே கிடையாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து, இப்ப இயேசுவை என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி இருக்குது. இயேசு என்ன செஞ்சாங்க? முகத்துல என்ன செய்தாங்களா? துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். இயேசு நமக்காக இந்த பாடுகளை பட்டார் அப்படின்னு தெரியும். இப்ப இயேசு எப்படி நடந்திருக்கிறாரு அப்படிங்கிறதா என்னுடைய பாயிண்ட். அவருடைய முகத்தில் துப்பினார்கள், அவரை குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். இயேசு என்ன செய்தார்? இயேசு என்ன செஞ்சாரு? இயேசு என்ன செஞ்சாருமா? இயேசு என்ன செஞ்சாரு? துப்பினார். இயேசு அவர்களுடைய முகத்தில் துப்பினார், அவரை குட்டினார், அவர்களுடைய கன்னத்திலே திருப்பி அறைந்தார். அப்படியா சொல்லி இருக்குது? அப்படி சொல்லி இருக்குதா? இயேசு அமைதியா இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொன்னேன்னா பிராக்டிக்கலா இதை செய்ய வைக்க போறேன். பக்கத்தில் இருக்க முகத்தில் என்ன செய்யணும்? துப்பணும். அவங்க என்ன செய்யறாங்கன்னு நான் பார்க்கணும். தலையில ஒரு குட்டு விடணும். அவங்க என்ன ரிஃப்ளெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். ஓங்கி பலார்னு கன்னத்தில் ஒரு அறைய நான் சொல்லுவேன். 1 2 3 அப்படின்னு சொல்லுவேன். வலது பக்கத்தில் இருக்க கன்னத்தில் என்ன செய்யணும்? ஒரு அறை விடணும். எல்லாம் ரெடி எடுத்துக்கோங்க. 1 2 3 சொல்லும் போது நீங்க என்ன செய்யணும்? பக்கத்தில் இருக்க கன்னத்தில் பலார்னு அறையணும். சும்மா அப்படி எப்படிலாம் தொடரலாம் கூடாது. பலார்னு ஒரு அறை விடணும். அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்கணும் நம்ம. ஓகேவா? அது செகண்ட் செஷன். இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு மாத்திரம் சொன்னேன். அல்லேலூயா. இப்போ லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 64ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 22:64. அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதும் அன்றே மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு என்ன செஞ்சாரு? இயேசு என்ன செஞ்சாரு? இயேசு அநேக கெட்ட வார்த்தைகளை பேசினார். இயேசு அவங்கள பயங்கரமாய் திட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்கா? சொல்லல. அமைதியா இருந்தார். எப்படி அமைதியா இருந்தாரா? இங்கே நம்ம ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறோம். அங்கே வாசிங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள் வாசிங்க. அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சூழ்நிலைமை எல்லாம் இயேசு என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரே வசனத்தை வாசிக்கலாம். மார்க் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள்.
பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மாறுதரம் ஒன்றும் அவரோ சொல்லவில்லை. மறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. துப்பினாங்க, குட்டினாங்க, அடிச்சாங்க, வஸ்திரத்தை கிழிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவரோ மறுத்தரம் ஒண்ணுமே சொல்ல. அடுத்த வசனம் என்ன சொல்லியிருக்கு? அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, இவர்கள் எத்தனையோ குற்றங்களை உண்மையில் சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று அதற்கு கேட்டார். உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று கேட்டார். இயேசுவோ அப்பொழுதும் இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் உத்தரவு சொல்லவில்லை. ஒன்றும் சொல்லவில்லை. அல்லேலூயா. இயேசு அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு மாதிரியா ஆண்டவர் வச்சிருக்கிறார். இது ஒரு மாதிரி. இயேசு காண்பித்த மாதிரிகளில் இது ஒன்று. தலையில என்ன செய்றாங்க? துப்புறாங்க, முகத்துல குட்டுறாங்க, என்ன செய்றாங்க? கன்னத்துல அறையிறாங்க, தூஷண வார்த்தைகளை பேசுறாங்க, என்னமெல்லாம நடக்குது. என்னமெல்லாம் நடக்கும் போதும் இயேசு பதிலுக்கு ஏதாவது செய்தாரா? இயேசு பதிலுக்கு ஏதாவது செஞ்சாரா? செய்யல. அப்படின்னா ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறார். என்ன மாதிரி காண்பித்திருக்கிறார்? உங்களையும் யாராகிலும் முகத்துல துப்பினாலோ, குட்டினாலோ, தூஷண வார்த்தைகளை பேசினாலோ, அடித்தாலோ, உங்களுடைய வஸ்திரத்தை கூட கிழித்தாலோ, நீங்க என்ன செய்யக்கூடாது? ஒன்று செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறார். இஸ் இட் பாசிபிள் பாஸ்டர்? பாஸ்டர், இது நடைமுறைக்கு ஒத்து வருமா பாஸ்டர்? ஒத்து வருமோ வராதோ, ஒத்து வந்தா பரலோகம், இல்லாட்டி இவ்வுலகம், அவ்வளவுதான். இயேசு சொன்னதுபடி செஞ்சா அவர் நம்மை சேர்த்துக் கொள்வார். இயேசு சொன்னபடி செய்யலைன்னா நம்மை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ள மாட்டார். அப்பா சொல்லுவாரு, உனக்கும் நமக்கு என்ன இல்லப்பா, சம்பந்தம் இல்லை, நீ வேற ஜாதி, நான் வேற ஜாதி. ஏன்னா என்ன செஞ்சாலும் நான் கேட்டுக்குவேன். என்னை துப்பட்டும், என்னை குட்டட்டும், என்னை தூஷணமாக பேசட்டும், என் வஸ்திரத்தை கிழிக்கட்டும், என்ன வேணுமாலும் செய்யட்டும், நான் அப்படி இருந்துக்கிடுவேன். ஆனா நீ அப்படி இருக்க மாட்ட. அப்போ உனக்கு எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு, நானும் நீ ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நம்மளால கடைபிடிக்க முடியுமா? இயேசு இப்படி ஒரு மாதிரியை வைத்திருக்கிறாரே, இப்படி நம்ம கடைபிடிக்க முடியுமா? அல்லேலூயா. அதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு அருமையான வசனத்தை சொல்லி இருக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. ஹலோ ஹலோ. ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இருந்தா நம்ம வாயை திறக்காம இருப்போமா? அவர் இருந்தார், அதுதான் மாதிரிங்கிறார். அதுதான்ப்பா நான் வைத்து போற மாதிரின்னு சொல்றாரு. அதுதான் நான் வைத்து போற மாதிரி. என்ன? நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் வாய் திறமாமல் இருப்பேன். எப்படி போனாரா? அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்க கொண்டு போகப்படுகிற ஒரு ஆடு, அல்லேலூயா, அடிக்க கொண்டு போகப்படுற ஒரு ஆடு கத்தணும், ஐயோ என்ன கொல்ல கொண்டு போறானே, ஐயோ நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் ஒரு பாவியா, நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ எல்லாம் ஆம்பளையா, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதா அப்படின்னு அந்த ஆடு சத்தம் போடணும். ஆனா அந்த ஆடு அப்படி சத்தம் போடுறது இல்லை. நல்ல மாதிரியை காண்பிச்சிருக்காரு பாருங்க. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறதுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலும். அந்த ஆடுகளுக்கெல்லாம் என்ன, செம்மறி ஆடுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? அந்த முடியை வெட்டி எடுப்பாங்க. அப்ப அது அமைதியா படுத்திருக்கும். அப்படியும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஹலோ பாய்ஸ், ஹலோ யூத்ஸ், ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் வைஃப்ஸ், என்ன சொல்றீங்க? இப்படி நம்மால இருக்க முடியுமா?
அடேங்கப்பா என்ன அமைதி, புரியல, நிறைய பேருக்கு புரியல. இதெல்லாம் ஒரு செய்தி பாஸ்டர். ஒரு நல்ல எனக்கு அதை தருவேன் இதை தருவேன், எனக்கு அந்த அதை தருவேன் இதை தருவேன்னு சொல்றதெல்லாம் அந்த வார்த்தை வராது என் வாயில. ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், எல்லாம் கூட கொடுக்கும். அதிலே முடிஞ்சு போச்சு எல்லாம். பிறகு தருவாரு தருவாரு. நிறைய ஸ்ட்ரக்சர்ல பாக்குறேன், தருவாரு 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 தருவாருன்னே சொல்லிட்டு இருக்காங்க. அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஆண்டவரை தேடு, ஆண்டவர் எல்லாம் தருவார். ஆனா அதுக்கு அடுத்து மேலான ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படணும். அந்த வருகைக்கு ஆயத்தப்படுறது எப்படி? பரிசுத்தம் அடையணும். பரிசுத்தம் என்றால் என்ன? இதுதான் பரிசுத்தம். நீங்க பரிசுத்தம் அப்படின்னா நீங்க வேற என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. வெள்ளை சாரி வெள்ளை ஜிப்பா எல்லாம் போட்டு வருதா அது பரிசுத்தம்னா? எதை பரிசுத்தம் நினைக்க தெரியல. வாழ்க்கையிலே சுத்தமா இருக்கிறது, வாழ்க்கையிலே தவறில்லாமல் நடக்கிறது, அதுதான் பரிசுத்தம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று சொல்றது என்ன? நீ கொஞ்சம் சரியாயிட்டையா போதாது, இன்னும் சரியாக இன்னும் சரியாக இன்னும் சரியாக இன்னும் கடைசியா இயேசுவை போல மாறு. அல்லேலூயா. அநேக குற்றச்சாட்டினார்கள் இயேசு மேலே, துப்பினாங்க, குட்டினாங்க, ஒண்ணுமே செய்யல. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாதிருந்தார். இது ஒரு பிராக்டிக்கல்ல கொஞ்சம் கஷ்டம் பாஸ்டர். ஏன் கஷ்டமா தெரியுமா? நம்ம பேசியே பழகிட்டோம், எதிர்த்து போராடியே பழகிட்டோம், வீராப்பு பேசியே பழகிட்டோம், சண்டை போட்டே பழகிட்டோம். இது கிறிஸ்தவத்தின் அடிப்படை உபதேசம் அல்ல. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், நம்முடைய சபையோ நம்முடைய உபதேசங்களோ அப்படி அல்ல. நீ கிறிஸ்தவனாய் மாறு, கிறிஸ்துவை போல மாறு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு, என்னை போல மாறு. நம்ம ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் 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 கொஞ்சம், ஒரு நாளைக்கு 1% மாறினா கூட 100 நாள்ல 100% மாறிடலாம். சரி, ஒரு நாள்ல 1% வேண்டாம், ஒரு நாள்ல 0.1% மாறினா கூட ஒரு 1000 நாள்லயாவது நம்ம என்ன செய்யலாம்? 100% மாறிடலாம். நம்ம மாற முயற்சிக்கிறோமா? மாறணும்னு நினைக்கிறோமா? நாம நம்முடைய மற்ற வேலைகளை போல இந்த ஆலயத்துக்கு வருவது ஒரு வேலை, இது ஏதோ ஆண்டவரை ஆராதிக்கிறோம் நினைக்கிறோம். ஆராதிக்க வேண்டியது அவசியம்தான், ஆனா அவரை போல மாற வேண்டியது அதை விட மேலான அவசரம். அல்லேலூயா. இத மறந்துடாதீங்க. இதை விட வேற உபதேசம் இல்லை. எல்லா உபதேசமும் என்ன சொல்லுகிறது? நீ அவரை போல மாறு. அவரை போல மாறுவதற்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகள் தான் இது. இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் முடிவிலே என்ன சொல்லுகிறது? அவர் இருக்கிற வண்ணமாக நீங்களும் இருக்கும்படி, அல்லேலூயா, அவரை போல மாறும்படி நம்ம ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில வேளையில 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே தாவீதை குறித்து விதமாய் சொல்லி இருக்கிறது. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். இயேசு கிறிஸ்துவை குறித்து இவ்வளவு மோசமாக தூஷண வார்த்தைகள் எல்லாம் பேசும்போது இயேசு எப்படி இருந்தார் தெரியுமா? காது கேளாதவன் போல் இருந்தார். அல்லேலூயா. இயேசு அவ்வளவு தூஷணமான வார்த்தைகளை பேசினாங்க. அந்த சம்பவத்தை எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தா மணிக்கணக்கா அதை குறித்து பேசணும். இயேசுவை அவ்வளவு தூஷணமா சொன்னாங்க, பைத்தியக்காரன் சொன்னாங்க, பிசாசு பிடிச்சவன் சொன்னாங்க, இயேசுவை அவ்வளவெல்லாம் சொன்னாங்க. அப்போல்லாம் இயேசு என்னவா இருந்தாரு? வாய் திறவாதவராய் இருந்தார். அல்லேலூயா. அடிக்க கொண்டு போகப்படும்படி ஆட்டுக்குட்டியை போல அவர் வாய் திறவாதவராய் இருந்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி சொன்னா அவர் காது கேளாதவர் போல இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 39ஆம் சங்கீதத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். 39ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு. நம்ம எல்லாம் கையினாலே பாவம் செய்யாம இருக்கலாம். ஐயோ இதை செஞ்சா பாவம், கொலையா, திருடா, வேற இதெல்லாம் செஞ்சா பாவம்னு கையினாலே செய்யாம இருக்கலாம். ஆனா வாயினாலே செய்யறோம்.
அதனால தாவீது இங்க என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். கடிவாளத்தால வாயை அடக்கணும், இல்லாட்டா நாவினாலே பாவம் செய்வீங்க. கையினாலே செய்யாட்டா கூட நாவினால பாவம் செய்வீங்க. இந்த நாவினால பாவம் செய்யாம இருக்கணும்னா காது கேளாதவன் போல இருக்கணும். நம்ம யாராவது திட்டுனா கூட காது கேளாதவன் போல இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம துன்மார்க்கமாய் பேசினா கூட நம்ம எப்படி இருக்கணும்? காது கேளாதவன் போல இருக்கணும். அல்லேலூயா. தாவீதை ஒரு முறை சீமையை தூஷித்தான் என்று சொல்லி இருக்கிறது. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5 முதல் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அங்கே தாவீது 400 பேரோடு போய் கொண்டிருக்கிறான். இன்னும் அநேக ஜனங்கள் அவரோடு நெருக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சீமை என்ற ஒரு மனுஷன் வருகிறான். அந்த சீமையை இந்த தாவீதை தூஷித்து பேசுகிறான். எப்படி பேசுறான் வாசிங்க. தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாகிய கேராவின் குமாரனாகிய சீமே என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். இவ்வளவு 400 பேர் குறைஞ்சபட்சம் இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் அவன் தாவீதை தூஷித்துக் கொண்டு தாவீது ராஜா மேலும் தாவீதோடு கூட இருக்கிற ஜனங்கள் மேலையும் அவன் என்ன வீசுறான்? கற்களை ஏறுகிறான். சீமேயி அவனை தூஷித்து இரத்த பிரியனே, எப்படி எல்லாம் பேசுறான் பாருங்க. தூஷித்து இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, நாசமா போ. தொலைந்து போனா என்ன அர்த்தம்? நாசமா போன்னு சொல்றான். சவுலின் தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பலியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். சொல்லுமா, அவன் தூஷிக்கிறான். ஒரே மனுஷன் கற்களை வீசுகிறான். ஒருத்த கூட இருந்த அபிசாய் சொல்றான், ஆண்டவரே சொல்லுங்க, தாவீதை சொல்லுங்க, ராஜாவை சொல்லுங்க, இப்ப போய் அவன் தலையை கொய்து எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ராஜா என்ன சொல்றார் பாருங்க, அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் ஆண்டவர் சொல்லிதான் அவன் செய்கிறார். சொல்லுமா, மாமியார் மருமகளை பேசினா மருமகள் நினைக்கணும், ஆண்டவர் சொல்லிதான் மாமியார் என்ன பேசுறாங்க. மருமக பேசினா மாமியார் நினைக்கணும், ஆண்டவர் சொல்லிதான் என் மருமகள் என்ன இப்படி பேசுறான்னு. பிரச்சனை இருக்குமா? அப்போ ஆண்டவர் சொல்லி செஞ்சா பிரச்சனை இருக்குமா? நம்ம அப்படியா நினைக்கிறோம், பிசாசு உனக்குள்ள பிசாசு இருக்கு, பிசாசு தான் இப்படி எல்லாம் பேசுது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஆனா தாவீது எவ்வளவு அருமையா சொல்றான் பாருங்க. தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். நம்ம சில வேளை சோதிக்கிறதுக்காக கர்த்தர் மனிதர்களை நம்மேல் தூஷணமான வார்த்தைகளை பேசும்படியாய் அனுமதிப்பார். நம்மளை ஒரு டெஸ்ட், இவன் என்ன கேட்கிறானா, காது கேளாதவன் போல் இருக்கிறானா, இவனும் பதிலுக்கு தூஷிக்கிறானா, இவன் பதிலுக்கு கெட்ட வார்த்தை பேசுறானா, இவன் பதிலுக்கு அவன் கன்னத்தில் அடிக்கிறானா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தையும் காட்டிக்கொடுன்னு சொல்லி இருக்காரு. ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, இவன் ரொம்ப நாளா இப்படி பேசிட்டு இருக்கான், அந்த பாச செல்வராஜன் ஒரு ஆள் இருக்கான்ல, இப்படியே பேசிட்டு இருக்காரு, போய் அறை அப்படின்னு சொல்றாரு. அவன் வந்து என்ன அறையிறான்னு வைப்போம், நான் திருப்பி அரைஞ்சா என்ன அர்த்தம்? நான் வசனத்தை ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். ஆண்டவர் செய்த மாதிரி நான் செய்யலன்னு அர்த்தம். நம்மை ஆண்டவர் சில வேளை தொட்டு பார்க்கும்படியாய், நம்மை சோதித்து பார்க்கும்படியாய், நம்மை நாமே அறியும்படியாய், நமக்குள்ளே இருக்கிற பேய் என்னன்னு அறியும்படியாய் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறாரு. ஒருத்த வந்து நம்மளை தூஷமா பேசுறான், ஒரு பேசுறவன நம்மளும் திருப்பி பேசுறோம். நம்மளும் திருப்பி பேசிட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்குள்ள ஆண்டவர் இல்ல, யார் இருக்கிறா? பிசாசு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சீமை தூஷித்தான். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம்.
அடுத்த வசனம். பின்னும் தாவீது அபிசாயும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, ஆ, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே, ஆ, என் பிராணனை வாங்க தேடும்போது ஆ, இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், ஆ, அவன் தூசிக்கட்டும். ஆ. அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆ, ஒருவேளை ஆ, கர்த்தர் என் சிறுமையை பார்த்து ஆ. இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மை சரி கட்டுவார் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் இதற்கு எனக்கு ஒரு நன்மையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. யாராவது நம்மளை பேசுனாங்கன்னா, தூஷணமா பேசுனாங்களா, கெட்ட வார்த்தை பேசுனாங்கன்னா, நம்ம மோசமா பேசுனாங்கன்னா, இல்லாததையும் பொல்லாதையும் சொன்னா கூட பொறுத்து போயிட்டா ஆண்டவர் என்ன செய்வாரு? அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு என்ன செய்வார்? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாங்க, அதுதாங்க உண்மை. நம்மை யாராவது நிந்தித்தால், நம்ம யாராவது தூஷித்தால், நம்ம அமைதியா இருந்துட்டோம்னா, பொறுத்து போயிட்டோம்னா, ஆண்டவர் அந்த நிந்தனைக்கு பதிலாக நமக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. ஆனா நாம பதிலுக்கு செய்தோம்னா ஆண்டவர் நம்மளை கைவிட்டு விடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு இடங்களை சொன்னாரு, தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். ஹல்லேலூயா. சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொன்னார். யோவான் 13:15 நான் உங்களுக்கு செய்தது போல ஆ, நீங்களும் செய்யும்படி ஆ. உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். உங்களை கீழே சொல்லுங்க, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லி இருக்கிறது? நம்மை சபிக்கிறவர்களை நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. நம்மை சபிக்கிறவர்களை நம்ம ஆசீர்வதிக்கணும். நீங்கள் அவர்களை சபிக்க கூடாது, ஆசீர்வதிக்க வேண்டியதை அண்டி என்ன செய்யாதிருங்கள்? சபியாதிருங்கள் என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது. அப்போ அவன் பேசுற மாதிரி நாமும் பேசிட்டா நாமும் சாத்தாண்டே பிள்ளைகள். அவன் நடந்து கொண்ட விதத்துல நாமும் நடந்து கொண்டால் நாமும் சாத்தாண்டே பிள்ளை. அவன் பேசின கெட்ட வார்த்தையை நம்மளும் திரும்ப பேசினா நாமளும் சாத்தாண்டே பிள்ளைகள். அவன் துப்பும் போது நம்மளும் திரும்ப துப்பணும்னா நாமளும் சாத்தாண்டே பிள்ளைகள். அவன் நம்மை தூஷிக்கும் போது நாமளும் தூஷித்தோம்னா நாமும் சாத்தாண்டே பிள்ளைகள். நமக்குள்ளே அந்த ஆவி இல்ல, பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இல்ல. பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருக்குன்னா நம்ம கிட்ட சில சத்தங்கள் கேட்கும். ஹல்லேலூயா. சில சத்தங்கள் கேட்கும். ஹல்லேலூயா. 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 சில வேளை நம்மளை யாராவது சொல்லி திட்டி இருப்பாங்க. ஆவியானவர் சொல்லுவாரு, ஹல்லேலூயா, சாத்தான் ஒரு பக்கம் சொல்லுவான், என்னை பத்தி இப்படி திட்டி இருக்கிறான், என்னை பத்தி இப்படி சொல்லி இருக்கிறான்னு. ஆண்டவருடைய வார்த்தை, ஆவியானவருடைய சத்தம் ஒரு பக்கம் கேட்கும், சொல்லிட்டு போறான். என்னது? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிட்டு போறான். என்னை இப்படி எல்லாம் சொல்லி இருக்கான், நான் அப்படி எல்லாம் செய்யல, நான் அப்படி எல்லாம் செய்யல, என்னை இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறான், நான் பார்க்கிறேன், நான் போய் கேட்கிறேன். அப்படி இல்லை, சொல்லிட்டு போறான். இதுதான் ஆவியானவருடைய வார்த்தை. இந்த ஆவியானவருடைய வார்த்தையை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆவியானவருடைய வார்த்தை எப்படி இருக்கும்? நம்மளை ஒருத்தவங்க மோசமா பேசிட்டாங்கன்னா, போன வாரம் பெரிய விரீதம் நடக்க இருந்தது, ஏதோ ஆண்டவர் காப்பாத்திட்டாரு. ஒரு சின்ன வார்த்தை, அந்த சின்ன வார்த்தையை தாங்க முடியாம பெரிய பிரச்சனையே ஆக இருந்தது, கர்த்தர் காப்பாத்திட்டாரு. அதனால தான் சொல்றேன், என்னன்னா என்னை பத்தி இப்படி எல்லாம் சொல்லி இருக்கான் அப்படின்னு சொன்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா ஆவியானவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? சொல்லிட்டு போறான். என்னது? சொல்லிட்டு போறான். கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். சொல்லிட்டு போறான். திரும்ப திரும்ப சொல்லுங்க. சொல்லிட்டு போறான், சொல்லிட்டு போறான், சொல்லிட்டு போறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் இருந்து சாத்தான் சொல்லுவான், உன்னை இப்படி எல்லாம் சொல்லி இருக்கான், நீ சும்மா இருக்கிற, உனக்கு கை இல்லையா, கால் இல்லையா, வாய் இல்லையா அப்படிமா. ஆனா ஆண்டவர் மெதுவா சொல்லுவாரு, சொல்லிட்டு போறான், சொல்லிட்டு போறான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தம் மெதுவா கேட்கும். சாத்தானுடைய சத்தம் எப்படி கேட்கும் தெரியுமா? பெரிய வீராப்போட கேட்கும். அவன் எப்பவுமே ரொம்ப சத்தமா தான் பேசுவான். அவன் சத்தம் போட்டு பேசி அவனுக்கு பழக்கம். ஆண்டவர் மெல்லிய சத்தத்தில் சொல்வார், சொல்லிட்டு போறான். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விளைவுகளை எல்லாம் தவிர்த்திருக்கலாம் தெரியுமா? நம்மளை பத்தி யாராவது மோசமா பேசின உடனே சொல்லிட்டு போறான் அப்படின்னு மட்டும் நம்ம நினைச்சிருந்தோம்னா, அப்படி சொல்லிட்டோம்னா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இக்கட்டில் இருந்தாலும் நம்ம விடுவிக்கப்பட்டிருப்போம் தெரியுமா? ஆனா சாத்தான் சொல்ற, உன்னை இப்படி பேசியிருக்கான் பாரு, இப்படியெல்லாம் சொன்னானா, இப்படியெல்லாம் சொன்னானா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ரத்தம் கொதிக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் என்ன இப்படி திட்டுனா, ஆவியானவர் சொல்ல, திட்டிட்டு போறான். என்னது? திட்டிட்டு போறான், திட்டிட்டு போறான்.
விடு, திட்டிட்டு போறான் அப்படிம்பாரு. எப்படி சொல்லுவாரு? திட்டுறவனை யாராவது நம்மளை திட்டும் போது நமக்குள்ள இப்படி ஒரு சத்தம் கேட்டாதான் நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த சத்தமே கேட்கலன்னு வைப்போம், முழுசா சாத்தானுக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த சத்தம் கொஞ்சம் மெதுவாவது உள்ளத்துல கேட்டுச்சுன்னா கொஞ்சமாவது ஆவியானவர் உள்ள இருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த சத்தம் கேட்காம பாரு உன்னை திட்டான் பாரு அப்படின்னு சொல்ற சத்தம் காதுல கேட்டுருச்சுன்னு வைப்போம், முழுசா சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒருத்தவங்களை சாபம் விடுறாங்க, நீ நல்லாவா இருப்ப, நீ நாசமா போவ அப்படின்னு சாபம் விடுறாங்க. என்ன அவன் சாபம் விடுறான் பாரு அப்படின்னு சொல்லாம சபிச்சுட்டு போறான். என்னது? எப்படி சபிச்சுட்டு போறான்? இவன் சபிக்கிறபடி எல்லாம் நடந்துற போகுதா? இவன் என்ன பெரிய கடவுளா? இவன் என்ன பெரிய மனுஷனா? இவன் சொல்றபடியா நடக்க போகுது? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கணும். எப்படி சத்தம்? என்ன சத்தம்? மெதுவா தான் கேட்கும். ஆண்டவர் மென்மையானவர். ஆண்டவர் ரொம்ப ஒன்றும் பலவந்தமா பிடிச்சி செய்ய வைக்க மாட்டாரு. ஒரு பக்கத்துல ஒரு மூலையில இருந்துட்டு ஆவியானவர் சொல்லுவாரு. என்னது சொல்லுங்க பார்க்கலாம். அது சொல்ற விதம் இருக்கு பாருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் எப்படி சொல்லுவார்னு ஒரு பேரை சொல்லி பாருங்க. எப்படி சத்தத்தை காணோம். அல்லேலூயா. இப்படித்தான் கேட்கும். சபிச்சுட்டு போறான் அப்படி எல்லாம் கேட்காது. அப்படி கேட்ட சாத்தான். சபிச்சுட்டு போறான் அப்படின்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள இன்னும் இருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம போயிட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கோம், ஒருத்தர் நம்மளை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். பாரு ஒன்னு பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான் அப்படின்னா அது சாத்தான். சிரிச்சிட்டு போறான், சிரிச்சிட்டு போறான் அப்படின்னா ஆவியானவர் சொல்றாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. உன்னை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான் பாரு, அவன்னா சாத்தான் நம்மளை என்ன கிளப்பி விடுறான், எழுப்பி விடுறான். அவன் போய் கேளு, அவன் என்ன ஒரு நீ பேசிட்டு இருக்கான் ஒரு மாதிரி சிரிக்கிறானே, போய் கேளுன்னு சாத்தான் என்ன செய்வான்? ஒரு மாதிரி சிரிக்கிறானே பாரு அப்படின்னா அது சாத்தான். சிரிச்சிட்டு போறான் அப்படின்னா அது ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பார்த்து முறைக்கிறான் பாரு, அவனை பார்த்து முறைக்கிறான் அப்படின்னா அது சாத்தான். மறைச்சிட்டு போறான். என்னது? மறைச்சிட்டு போறான் அப்படின்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள இன்னும் இருக்கிறாரு. ஆவியானவர் உங்களுக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறாரு. அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் வர்றாங்க, சாரி சிஸ்டர் இப்படி பேசிட்டேன் சார், சாரி இப்படி தெரியாம நடந்துச்சு. எத்தனை தடவை தான் மன்னிக்கிறது? ஒன்னா ரெண்டா எத்தனை தடவை அப்படின்னா பிசாசு சொல்றான்னு அர்த்தம். நிறைய தடவை சொல்லியிருக்கான்ல, எத்தனை தடவை தான் மன்னிக்கிறது? செஞ்சுட்டு வந்து மன்னிப்பு கேட்கிறான் அப்படின்னா யார் இருக்கான்னு அர்த்தம்? பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம். மன்னிச்சிரு, மன்னிச்சிரு, மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னா யார் இருக்கான்னு அர்த்தம்? நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா வீட்டுல ஒரு பொருள் வாங்கினாங்க, மனைவி கையில இருந்து விழுந்து உடஞ்சி போச்சு. வாங்கி 4 நாள் தான் ஆச்சு. ஆசைப்பட்டேன்னு கேட்டு தந்தேன், கேட்டு வாங்கி தந்தேன், உடச்சிட்டியா அப்படின்னு சொன்னா அவனுக்குள்ள யார் இருக்கான்னு அர்த்தம்? உடைச்சிட்டு போறா, உடைச்சிட்டு போறா. சரி பரவாயில்ல, உடைச்சிட்டு போறா அப்படின்னா என்ன இருக்கான்னு அர்த்தம்? நல்ல ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. இனி உனக்கு வாங்கியே தரமாட்டேன் பாரு, கேட்டேன் வாங்கி தந்து 4 நாள்ல உடைச்சு போட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம். சரி போகுது விடு. என்னது? அடிக்கடி இந்த சத்தமெல்லாம் கேட்கணும். சரி போகுது விடு. என்னது? எப்படி சொல்லணும்? சரி போகுது விடு அப்படின்னு சொன்னா நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். நீ வாங்கியே தர மாட்டேன், நீ கேட்ட உடைச்சிட்ட அப்படின்னா சாத்தான் இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம போயிட்டு இருக்கிறோம், 2 பேரு பக்கத்துல பேசியிருக்காங்க, அப்படின்னு துப்பிட்டாங்க. உடனே நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? என்ன பார்த்துதான் துப்புறான். அவன் எதுக்கு துப்புறானோ, ஏதாவது நாக்கில் இருந்திருக்கும், அதை ஏதோ வாயில வந்திருக்கும், துப்பி இருப்பான். என்ன பார்த்துதான் அவன் துப்புறான் பாரு. உன்னை பார்த்துதான் அவன் துப்புறான் அப்படின்னு சொன்னா உள்ள யார் இருக்கான்னு அர்த்தம்? பிசாசு இருக்கிறான்னு. சரி துப்பிட்டு போறான். ஆண்டவர் அப்படிதான் நினைச்சாரு.
அவரை துப்புன போது அவர் அப்படித்தான் நினைச்சாரு. அவரை துப்பினார்கள். ஆண்டவர் நினைச்சார், துப்பிட்டு போறான். எப்படி துப்பிட்டு போறான்? ஏன்னா அவருக்குள்ளே ஆவியானவர் இருந்தார். துப்பிட்டு போறான், துப்பிட்டு போறான், குட்டிட்டு போறான், அவன் நிந்திச்சுட்டு போறான். பரவாயில்ல. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே அடிக்கடி வருதா? இதை இப்ப நான் இன்னைக்கு தான் முதன் முறையா கேட்குறீங்களா? அந்த வார்த்தைகள் உள்ளத்துல இருந்து கேட்டுட்டே இருக்குன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். சும்மா ஆடி பாடி அப்படி நம்ம ஆவியெல்லாம் நான் நம்புறதே கிடையாது. இங்க நிறைய பொல்லாத ஆவியெல்லாம் இருக்கு. ஏன்னா இங்கேயும் ஆடும், வீட்லயும் போய் ஆடும். அதெல்லாம் நான் நம்புறது கிடையாது. இங்கேயே அமைதியா இருந்துட்டு வீட்லயும் போய் அமைதியா இரு நான் நம்புறேன். இங்கேயும் ஆடி வீட்லயும் ஆடுறேன்னா என்ன இல்லைன்னு அர்த்தம்? அவனுக்குள்ள ஆடுகிற ஆவி இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அமைதியா இருக்கிறதாங்க ஆண்டவருடைய ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா சொல்ல, அவன் என்ன கலாய்க்கிறான், கலாய்ச்சிட்டு போறான். அது இங்க உள்ள வார்த்தை இல்லையோ, சென்னையில கலாய்க்கிறான் அப்படிம்பாங்க. அட கலாய்ச்சிட்டு போறான். இப்ப என்ன யோசித்து பாருங்க, உங்களை ஒருத்தன் கலாய்ச்சிட்டான்னா அல்ல உங்களை கெட்ட வார்த்தை தான் பேசிட்டாலும் உங்களுக்கு என்ன ஆயிட போகுது யோசித்து பாருங்க. ஏதாவது கலர் குறைஞ்சிருமா? அல்ல கலர் வந்துருமா? ஏதாவது குறைஞ்சிட போகுதா? ஒருத்தவங்களை பேசிட்டான், மோசமா பேசுற, கெட்ட வார்த்தை தான் பேசுறான்னு வச்சுக்கோ, மிஞ்சி மிஞ்சி போறான், பொம்பளையாட்ட போறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அப்படி அவன் பேசுறதுனால சிலவங்க சொல்லுவாங்க, எங்க அப்பனுக்கு பேசுறான்டா, நீ எங்க அப்பனுக்கு பேசுவியா? ஆனா பேசிட்டு போறான். அப்படி அப்பனுக்கு பேசினா என்ன ஆயிடும்? அப்பனுக்கு பசங்களுக்கு ரொம்ப கோவம் வர்றது எதுக்கு தெரியுமா? என்ன பேசு, பொம்பளை பிள்ளைய கணவன் மாட்டி சொல்லுவாங்க, என்ன பேசுங்க, எங்க அப்பா அம்மையும் பேசினாதான் பேசிட்டு போற, என்னதான் ஆயிட்டு போகுது, என்ன ஆயிட்டு போகுது? அப்பா அம்மாவை பேசிட்டாலோ யாரையா பேசிட்டா நமக்கு என்ன ஆயிட்டு போகுது? இதையெல்லாம் சாத்தான் உள்ள இருந்து அப்படியே நமக்கு பூஸ்ட் கொடுப்பான் பாருங்க. உன்னை பேசிட்டா பரவாயில்ல, உங்க அப்பனை பேசலாம், அந்த அப்பன் என்ன செய்தா, விடுவியா நீ, அந்த 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 அப்பனுக்கு பிறந்தவன் தானே அப்படிமாங்க. பேசிட்டு போறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தங்கள் எல்லாம் நமக்குள்ள கேட்கணுங்க. கேட்காட்டு இது கேட்கும். நம்ம ஆவியை பெற்றவங்கன்னா இது கேட்கும், ஆனா ரொம்ப மெதுவா கேட்கும். அந்த மெதுவா கேட்கிற சத்தத்துக்கு இடம் கொடுங்க, அதற்கு வேல்யூ கொடுங்க. ஆமா, எனக்குள்ள ஆவியார் சொல்றாரு, பேசிட்டு போறான், செஞ்சிட்டு போறான், துப்பிட்டு போறான் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சுன்னா அதை பிடிச்சுக்கோங்க. சத்தமா கேட்கிற சாத்தாண்டிய அந்த வார்த்தைகளை கேட்காதீங்க. உண்மையா பேசினா நீ என்ன பண்ண, ஒருத்த நம்ம பேசுறத நம்ம கூட மறந்துருப்போம். அன்னைக்கு உன்னை என்ன பேசுன பாரு, எனக்கு அப்படியே எனக்கு மனசு விட்டு போச்சுங்க. ஒன்ன பேசினா அப்படி. யாரு இது? சாத்தாண்டிய அண்ணன் வந்திருக்கான், சாத்தாண்டிய அக்கா வந்து சொல்றான் அவன்கிட்ட. இதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. பேசிட்டு அவங்ககிட்ட சொல்லணும், சரி பேசிட்டு போறான், சரி சொல்லிட்டு போறான், சரி கலாச்சிட்டு போறான். ஒண்ணு அவன் ஏமாத்திட்டான் பாரு, ஏமாத்திட்டு போறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளை சொல்லுவோம், என்கிட்ட மறைச்சிட்டல, இனி உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள. நான் உன்னை அப்படி நினைக்கல, நீ சொல்லிடுவேன்னு நினைச்சேன், நீ என்கிட்ட மறைச்சிட்டல. மறைச்சிட்டு போறான். மறைக்காம சொல்லியிருந்தா நமக்கு விருன்னு ஏறி இருக்கும் கோவம். நல்லதுதான், மறைச்சது நல்லதுதான். பலார்னு அரைஞ்சிட்டான், அரைஞ்சிட்டு போறான். ஹல்லேலூயா. ஒரு அரை அரைஞ்சவனை நீங்க திரும்ப அரையாம இருந்தா மேக்சிமம் ஒரு 3 அரை, நீங்க திரும்ப அரைஞ்சா 7 அரை. 7 அரை அரையாம போக மாட்டான். திரும்பி அறைவது அல்ல நம்முடைய பழக்கம். அதுவெல்லாம் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. திருப்பி பேசுவதல்ல நமக்கு, திருப்பி நம்ம திட்டுவதல்ல நமக்கு காண்பிக்கிறது வேதம். இயேசு அப்படி எங்கேயுமே செய்யல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் எப்படி நடந்து கொண்டார். ஆண்டவர் எப்படி நடந்து கொண்டார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல,
உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அறிந்து ஆசீர்வதியுங்கள். கொஞ்சம் யூடியூப்ல படிங்க பாருங்க. ஏன்னா அதுல பர்வீன் சுல்தான் அப்படிங்கிறவங்க பேசுறாங்க. பைபிள் எப்படி படிக்கணும் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு முஸ்லிம் பொண்ணு, அந்த பொண்ணு நம்ம தான் இப்போ பிரச்சனை அழைக்கப்பட்டவர்கள் அறிந்து அவர்களை ஆசீர்வதியுங்கள் அப்படி இல்லை, அங்க சொல்ல அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் அப்படி படிக்கணும். எப்படி? அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தீமைக்கு ஒரு காலம் தீமையை செய்யக்கூடாது. நம்ம திட்டினா திரும்ப திட்டக்கூடாது, நம்மளை அடிச்சா திரும்ப அடிக்க கூடாது, நம்மளை தூஷித்தா நம்ம திரும்ப தூஷிக்க கூடாது, நம்ம மேல துப்புனா நம்ம திரும்ப துப்பி கூடாது, நம்ம கன்னத்தில் அழிஞ்சா நம்ம திரும்ப கன்னத்தில் அறையக்கூடாது. எதையும் திருப்பி செய்யும் உரிமை நமக்கு இல்லை, கிறிஸ்தவனுக்கு இல்லை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை. இது ஒருவேளை உலகத்துல நடைமுறைக்கு சரியானது இல்லை என்று நினைக்கலாம். அதுதான் ஆண்டவர் காண்பித்துக்கிற மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் கழுவம் 12ஆம் அதிகாரம் இங்க இந்த வசனத்துல பாருங்களேன். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நமக்கு தீமை செய்கிறவர்களையும் நம்மை சபிக்கிறவர்களையும் நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும். இதுதாங்க பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. இதுதான் அடிப்படை தத்துவம், கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை தத்துவம். அதுதான். அது வீட்டிலேயா இருக்கலாம், வேலை செய்கிற இடத்திலேயா இருக்கலாம், ரோட்டிலேயா இருக்கலாம், எந்த இடத்திலேயுமா இருக்கலாம். இதுக்கு மாறாதனதெல்லாம் சாத்தானுடைய கிரியை. இதன்படி நடந்தால் நாம் வசனத்தின்படி நடக்கிறோம் என்ற அர்த்தம். இதன்படி நடந்தால் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற என்ற அர்த்தம். இப்படி நடந்து கொண்டால்தான் நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்ற அர்த்தம். திருப்பி அடித்தாலோ, திருப்பி பேசினாலோ, திருப்பி சபித்தாலோ, அவர்கள் நடந்து கொள்ளுகிறபடி எல்லாம் நாம் நடந்து கொண்டாலோ நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்ற அர்த்தம். திட்டமும் தெளிவாய் சொல்லிட்டேன். இது எத்தனை பேருக்கு வாழ்க்கையில நடைமுறைக்கு கஷ்டம் நினைக்கிறீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா இதுதான் சத்தியம், இதுதான் இயேசு நடந்து கொண்ட முறைமை. ரோமருக்கு 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 12:17. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவர்களை ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். ஒருவன் நமக்கு தீமை செய்தால் ஒருவனுக்கும், அதாவது தேவனுடைய பிள்ளைகள் சகோதரர்களுக்குள்ளே மாத்திரமல்ல, ஒருவனுக்கும், ரோட்டில் போறவனுக்கும், பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறவனுக்கானாலும் சரி, யாருக்கானாலும் சரி, தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். அல்லேலூயா. 19ஆம் வசனம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். யாராவது உங்களை அடிச்சா நான் பதில் செய்வேன் ஆண்டவர் சொல்றாரு. யாராவது உங்களை தூஷித்தா நான் பதில் செய்வேன் ஆண்டவர் சொல்றார். நானே பதில் செய்வேன், நீங்க செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இப்படி வாழ்ந்து பாருங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை எப்படி வைப்பாங்க தெரியுமா? கொஞ்ச நாள் முதல்ல எல்லாம் ஒரு மாதிரி நினைப்பாங்க, அப்புறம் அறிந்து கொள்வார்கள் இவர்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன், இவர்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றார் பாருங்க, என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அப்படின்னா நாமன்னா பழி வாங்குவோம், ஆண்டவர்னா கோபாக்கினை செய்வார். ஒருத்தர் நம்மளை துப்பிட்டாலோ, அடிச்சிட்டாலோ, நம்மளை பேசிட்டாலோ, பரியாசம் பண்ணினாலோ அல்லது சபிச்சிட்டாலோ நாம விட்டுறணும். ஆனா ஆண்டவருடைய கோபாக்கினை அவன் மேல் வரும். அல்லேலூயா. நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அல்லேலூயா. 21ஆம் வசனத்தை கண்டிப்பாய் வாசிக்கலாம். 21ஆம் வசனம். நீ தீமையினால் வெல்லப்படாமல், தீமையை நன்மையினாலே வெல்லு. அல்லேலூயா. ஒருவன் அவனுக்கு தீமை செய்தால் அவனுக்கு நன்மை செய், அப்படி அதை ஜெயித்து விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு காலம் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். அல்லேலூயா. அடுத்தவர்களை மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளாதிருங்கள். ஒருவேளை விசுவாசியானவனோ, ஒரு விசுவாசி கூட அப்படி நடந்தாலும் அவனை விட நீங்கள் மேன்மையானவர்களாய் அப்படி நீங்க திரும்ப செய்யாதீங்க.
இது கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, வேறு யாரு செய்தாலும் திருப்பி செய்யாதிருங்கள். வேறு யாருக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். வேறு யாரு நடந்து கொள்கிறபடி நீங்கள் நடந்து கொள்ளாதிருங்கள். நீங்கள் வித்தியாசமானவர்கள், வித்தியாசமாய் வாழ வேண்டியவர்கள். நீங்கள் இயேசுவின் மாதிரியை பின்பற்ற வேண்டியவர்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாத ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்ய. தீமைன்னா என்ன? நம்மளை பேசுறது கூட தீமைதான், நம்மளை சபிக்கிறது கூட தீமைதான், நம்மளை அடிக்கிறது தீமைதான், நமக்கு என்ன செய்தாலும் தீமைதான். அந்த தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். அல்லேலூயா. உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். தீமை செய்கிறவர்கள் மத்தியிலே நீங்கள் நன்மை செய்கிறவர்களாய் மாறுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவம். இதுதான் இயேசுவின் உண்மையான வாழ்க்கை. இயேசுவின் வாழ்க்கை ஒப்பிட்டு பேசும்போது நிறைய பேசலாம். இயேசு எப்படியெல்லாம் நடந்து கொண்டார் என்றெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாயிருக்கிறது. அவரை பிசாசு என்று சொன்னார்கள், பைத்தியக்காரன் என்று சொன்னாங்க. ஆண்டவரோ மறுத்தரம் ஒன்றுமே செய்யவில்லை. பிலாத்து கேட்கிறான், இவ்வளவு குற்றம் சாட்டுகிறாங்களே, நீ மறுத்தரம் ஒன்றும் சொல்றது இல்லையா? இயேசுவோ பேசாமல் இருந்தார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவோ பேசாமல் இருந்தார். இயேசுவோ பேசாமல் இருந்தார். இயேசுவோ பேசாமல் இருந்தார். ஆமாங்க, பேசாம இருந்து பாருங்க. திட்டத்தை, அடிக்கட்டு, வதைக்கட்டு, எதை பேசாம இருந்து பாருங்க, பிரச்சனை முடிஞ்சு போயிருங்க. பிரச்சனைக்கு உடனே முடிவு உண்டாகும். ஆண்டவர் பதில் செய்வார். நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. நானே பதில் செய்வேன் ஆண்டவர் சொல்றாரு. பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒருத்தரையும் பழி வாங்காதீங்க. பழி வாங்குறதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க சொன்னது மாதிரியே நீங்களும் நடக்கிறது, அவங்க பேசுற மாதிரி நீங்களும் பேசுறது, அவங்க செய்யற மாதிரி நாமும் செய்யறது, அதான் பழி வாங்குதல். பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. கோபாக்கினைக்கு விட்டுருங்க அவனை. உங்களை ஒருத்தன் பேசினாலோ உங்ககிட்ட அப்படி நடந்து கொண்டாலோ நீங்க விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன், அவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணுவேன்கிறாரு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா நீங்க இருப்பீங்களா? இருப்பீங்களா? இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியுதோ முடியலையோ, இருக்கணுங்கிறத வேத வார்த்தை. இனிமேல் எல்லாம் இந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். என்ன சொல்லிட்டு போறான், திட்டிட்டு போறான், சபிச்சிட்டு போறான், சிரிச்சிட்டு போறான், உரைச்சிட்டு போறான், எடுத்துட்டு போறான், சாப்பிட்டு போறான், துப்பிட்டு போறான், கலாச்சிட்டு போறான், மறைச்சிட்டு போறான், ஏமாத்திட்டு போறான், அரைஞ்சிட்டு போறான். இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள கேட்டாதான் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார்னு அர்த்தம். ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது இந்த வார்த்தை உள்ள இருந்து வருதான்னு பாருங்க. வரலன்னா போய் ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் போட்டு அழுதுங்க. ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டு விட்டீர்? ஆண்டவரே, ஏன் எனக்குள்ள இருந்து போயிட்டீங்க? ஆண்டவரே, இந்த எனக்கு இப்படி சொல்லி கொடுக்கிற ஆவியானவர் எனக்குள்ள இல்லையே, எனக்குள்ள வேற ஆவி இருக்குதே, என்ன திரும்ப பழி வாங்க சொல்லுதே, என்ன இப்படி பேச வைக்குதே, என்ன திருப்பி அப்படி செய்ய வைக்குதே, இது என்ன? ஆண்டவரே, என்ன மாத்துங்க ஆவியானவரே. அதான் தாவீது ஒரு முறை சொன்னார்பாங்க, உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி திரும்ப எங்களை உயிர்ப்பியும். ஆண்டவரே, திரும்ப எனக்குள்ளே அந்த ஆவியை தாரும் கேட்டார். ஏன்னா அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நான் இப்படி நடந்துட்டேனே, ஆவியானவர் அந்த இடத்துல எனக்கு அதை சொல்லலையே, என்ன அது ஆண்டவர் என்ன ஆவியானவர் எனக்குள்ள இருந்து போயிட்டாரோ, ஆண்டவரே மீண்டும் எனக்கு அந்த ஆவியை தாருன்னு கேட்டாரு. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இதை சோதித்து பார்க்கணும். இந்த முறை நீங்க வீட்டில் போகும்போது அல்லது வெளியில வேலை செய்யும் போது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னா, இப்படி ஒரு சத்தம் உங்களுடைய உள்ளத்திலிருந்து வரலன்னா, உடனே போய் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து அழுங்க. ஆண்டவரே, என்னை விட்டுட்டு ஏன் போனீரு? ஆண்டவரே, என்னை நீங்க இப்படிப்பட்ட வார்த்தையினாலே என்ன சரி பண்ணணும். ஆண்டவரே, ஆண்டவரே திரும்ப வாங்கன்னு கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களாக இந்த ஒரு 500 பேர் மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அப்பா சூலூரே மாறிடும். அல்லேலூயா. எனக்கு என்ன பாக்கியம் கிடைச்ச மாதிரி இருக்கும் தெரியுமா? அப்பா சொர்லோக பாக்கியம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனா இதை விட்டு போட்டு அவனும் மறைச்சான், நானும் மறைச்சேன், அவன் அடிச்சான், நானும் அடிச்சேன், அவன் முதல்ல திட்டுனா அதனால தான் பிறகு திட்டுனேன்.
அவன் என்ன சபிச்ச பிறகுதான் நான் சபிச்சேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என் மனம் வேதனைப்படும். கொஞ்சம் பேர் ஆகிலும் சொல்லிட்டு போறான், மறைச்சிட்டு போறான், சபிச்சிட்டு போறான், விட்டு போறான் அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சரியான விதத்தில் உங்களை நடத்துகிறார் என்றார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள்ளவான வாழ்க்கை கொஞ்சம் டர்ன் பண்றதல்ல, நடந்து கொண்டிருக்கிற வழியை விட்டு சற்று விலகுவதல்ல, முற்றிலும் திரும்புவது. யூ டர்ன். கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டால் இதுதான் உபதேசம், இதுதான் வார்த்தை, இதுதான் அடிப்படை சத்தியம். ஒரு யூ டர்ன் போகணும். இதுவரை வாழ்ந்த மாதிரி அல்ல, நான் இப்ப கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டேன், எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். இந்த வாழ்க்கையில் இப்படி சம்பவங்கள் நடக்கும் போது ஆவியானவர் என்னை எச்சரிக்கிறார், என்னை உணர்த்துகிறார். ஒருவேளை இந்த மாதிரியான உணர்வு உங்களுக்குள்ள இல்லைன்னா இப்பவே ஆண்டவரே எனக்குள்ள அந்த உணர்வை தாருங்க, அந்த உணர்த்தும் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கட்டும். இந்த ஆவியானவர் இந்த காலை வேளையில உங்களோடு மிக முக்கியமான இந்த சத்தியத்தை பேசி இருக்கிறார். இப்படி நீங்க மாறிட்டீங்க, நீங்க பரலோகத்துக்கு தகுதியுடையவளாய் மாறுவீங்க. உங்க வாழ்க்கையில சமாதானமோ சந்தோஷமோ வழிந்து ஓடும். உங்க குடும்பத்துல பிரச்சனைகள் இல்லாம இருக்கும். நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். உங்களை குறித்த ஒரு நல்ல சாட்சி உண்டாகும். ஆண்டவர் உங்கள் மேல் பிரியப்படுவார். தாவீது அப்படி சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தாவீதே, அவன் தூஷிக்கட்டும், அவன் எவ்வளவு வேணாலும் தூஷிக்கட்டும், நான் தான் உன்னை தூஷிக்க சொன்னேன். நீ எப்படி பிரதிபலிக்கிற, நீ என்ன செய்யறன்னு பாக்குறதுக்கு தான் சீமையை தூஷி நீ தாவீதை தூஷின்னு சொன்னேன். ஆனா நீயோ கர்த்தர் தான் என்னை தூஷிக்க முடியாது சொல்லி இருப்பாரு, அவன் தூஷிட்டு போறான்னு சொன்னியே, நீதான் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்படி நடந்து கொள்ளும் போதுதான் நாம் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் காணப்படுவோம். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில நீ நடந்தது போல நாங்களும் நடக்கத்தக்கதாக, அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்யத்தக்கதாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்திலே அவ்வப்போது அந்தந்த சூழ்நிலையில் வரும்போது ஆவியானவர் எங்களுக்குள்ளே பேசுகிறதை நாங்கள் கேட்கட்டும். ஆண்டவரே, அந்த சிறிய சத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த சூழ்நிலையில் நாங்கள் விலகி உம்மை பிரியப்படுத்தத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.